ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க மலையாள படம். படத்தோட நேம் காட்டலான். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பால் ஜார்ஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆண்டனி வர்கீஸ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒரு மலை காடு சார்ந்த பகுதி இருக்குது. அங்கே ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் இருக்க மக்களுக்கெல்லாம் அங்கே இருக்க யானைகளால் அடிக்கடி தொல்லை வருது. சில பேர் இறந்தும் போயிடுறாங்க. இதனால அந்த மக்கள் வேட்டைக்காரங்களை யாராவது கூட்டிகிட்டு வந்து இந்த யானைகளெல்லாம் வேட்டையாடிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. ஸோ மாரிங்கிற ஒரு வேட்டைக்காரனை போய் பார்க்குறாங்க. அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவன் வந்து அந்த காட்டு யானைகள் எல்லாத்தையும் கொல்றான். பட் அவன் கொன்னது அதோட தந்தங்கள் எல்லாம் எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்து மக்களே அடிமையாக்கி அந்த பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த தந்தங்களை கடத்துகிற பிஸ்னஸே பெரிய லெவலில் டெவலப் பண்ணி ஒரு சிண்டிகேட் அமைப்பை உருவாக்கிடுறான். அந்த பிஸ்னஸில் நம்பர் 1 டெவலப் ஆகி இருக்கான். இந்த பிஸ்னஸை எப்படியாவது தான் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு போகணும்னு இன்னொரு வில்லன் கேங், மாரி வில்லன் கேங்கை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வில்லன் கேங்கை சமாளிக்கிறதுக்காக மாரி தன்னோட டீமில் ஹீரோவான ஆண்டனி வர்கீஸை சேர்க்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் காட்டலான். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் நடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஓகே அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு. ஆண்டனி வர்கீஸ், சுனில், படத்தில் நடித்த எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களில் ஒளிப்பதிவும் எடிட்டிங்கும் படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரவி பஷூர் பண்ணியிருக்காரு. பட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓவர் டோசேஜ் ஆன மாரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு. படம் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும் வாசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு. ஏன் இந்த லெவல் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இறைச்சலோட போட்டிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன், ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஸ்டோரி அவுட்லைன் கேஜிஎஃப்ல தங்க கடத்தல், புஷ்பா வந்து செம்மர கடத்தல், இந்த படத்தில் யானை கடத்தல் அப்படிங்கிற ஒரு அவுட்லைனை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸ்டோரி பழைய ஸ்டோரி அவுட்லைன். சரி, ஸ்க்ரீன் பிளேயாவது ஏதாவது புதுசாக பண்ணியிருக்கான்னு பார்த்தா சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லாத ஒரு ஸ்க்ரீன் பிளே. படம் 2 மணி நேரம் தான் ஓடுது. பட் என்னடா ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்க மாரி தோணுது. அந்த லெவல் மொக்க போட்டு வச்சிருக்காங்க படத்தை. ஒரு சீன் கூட புதுசாக இல்லை. எல்லா சீனும் நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு படத்தில் பார்த்த சீன் தான். எல்லா சீனுமே சுவாரஸ்யமே இல்லாத படம். ரீசெண்ட் டேஸில் பார்த்த இந்த படம் தான் அந்த லெவல் படுமொக்க பண்ணி வச்சிருக்காங்க. தேவையில்லாத ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்லோ மோஷன் சீன்னு வழக்கமாக நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் பார்த்த அதே விஷயத்த அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ரொம்ப சுமாராக இருந்துச்சு. இந்த படத்தில் எமோஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃபில் வச்சிருந்த சீனும் அந்த லெவல் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுவும் சொதப்பலாக தான் இருந்துச்சு. இந்த படம் டோட்டலாகவே எனக்கு ஒரு சொதப்பலான படமாக தான் தெரிஞ்சிச்சு. லாஜிக்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. படம் ரொம்ப மொக்க படம். ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் அப்புறம் புஷ்பா இந்த 2 படங்களை பார்த்து இந்த படத்தோட டைரக்டர் பால் ஜார்ஜ் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருப்பார் போல். இன்ஸ்பயர் ஆனாலாம் பார்த்தாது, படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுல ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணல. போட்டு ஸ்க்ரீன் பிளேயில் சொதப்பல்னு சொதப்பி வச்சு ஒரு சீன் கூட சுவாரஸ்யமே இல்லாமல் டோட்டலாக மொக்க பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஓடிடியில் பார்க்குறது ரிஸ்க்கு தான். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. காட்டலான் படத்தை பற்றி என்னோட ஒப்பீனியன் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.